இன்னொன்று நாம் இந்த கெத்செமனே தோட்டத்துல பார்க்கிறோம். அவர் ஆத்தும வருத்தப்பட்டார். ஆத்துமாவிலே அதிகமாக வருத்தப்பட்டார். அதன் பலன்தான் எழுப்புதல். ஹalleluya. எஸ்ஐயா 53:11 பார்க்கிறோம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். ஹalleluya. அந்த நாட்கள்ல பட்ட பாடுகள், ஆத்தும வருத்தங்கள், இந்த பலன் எங்க வரும் தெரியுமா? எழுப்புதல்ல வரப்போகுது. ஏனென்றால் நம்ம பார்க்கிறோம், என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். ஹalleluya. அவர் கூட இருப்பாரு, அவரே எல்லாவற்றையும் நடத்துவாரு. ஆனா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம போய் நிக்க போறோம். ஹalleluya. எழுப்புதல் அப்படித்தான் வருது. 12ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவர் தமது ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஹalleluya. இவன் ரட்சிக்கப்பட முடியாது, இவன் போற வரைக்கும் இப்படிதான் இருப்பான் என்று மனிதன் நினைக்கலாம். ஆனா பலவான்களையும், அவர் எப்படிப்பட்ட ஆட்களையும் அவராலே தொட முடியும். ஹalleluya. அவராலே எப்படிப்பட்ட மனிதர்களையும் அவரால் தொட முடியும். இந்த எண்ட் டைம் என்பது ஆத்ம வருத்தத்தின் பலன். அவர் திருப்தியாகத்தக்கதாக எல்லா ஜனங்களும் கர்த்தரை குறித்து அறிந்து கொள்வார்கள். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல கர்த்தரை குறித்த அறிவினாலே தேசம் முழுவதும், ஜனங்கள் முழுவதும், பூமி முழுவதும் நிறைந்திருக்கும். ஹalleluya. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள். By his knowledge shall this my just servant justify many. அநேக நீதிமான்களாக்கப்படுவார்கள், அநேக நீதிமான்களாக மாறி போவார்கள். எபேசியர் 5:2 பார்க்கிறோம், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார். அவர் பலியாக மாறினார். எப்படிப்பட்ட பலி? ஒரு சரீரத்திலிருந்து சுகந்த வாசனை, சுகந்த வாசனையான ஒரு பலியை அங்கு அவர் காணிக்கையாக பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்து நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 2:14 பரிசுத்த பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. என்னன்னா, இவரிடத்திலிருந்து சுகந்த வாசனையான பலி வருது. ஆனா அவர் சொல்றாரு, எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. தோல்வி என்பதே பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையில இல்லை என்று சொல்லுகிறார். எப்பொழுதுமே எனக்குள்ளாக வெற்றி சிறக்க பண்ணிக்கொண்டே இருக்கிறாரு. எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் சொல்றார் 15ஆம் வசனத்துல, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். ஹalleluya. 16ஆம் வசனத்துல பார்க்கிறோம், கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவர்கள் எங்கு போனாலும் ஜீவ வாசனையை வீசுகிறவர்களாக இருந்தார்கள். பிசாசுகளுக்கு இவர்கள் மரண வாசனையை கொடுத்தார்கள். ஆனா அவருடைய சரீரத்திலிருந்து இந்த ஜீவ வாசனை புறப்பட்டு வந்து கொண்டே இருந்தது. ஜீவ வாசனை புறப்பட்டு வந்தது. இந்த சுகந்த வாசனையான பலி சிலுவையிலே நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். அவருடைய சரீரத்திலிருந்து சுகந்த வாசனை புறப்படுகிறது. இந்த வாசனை அவருடைய பலிபீடமாகிய சிலுவைக்கு முன்பாக யார் யார் நிற்கிறார்களோ, மோசே நிக்கலாம், பரிசுத்த பவுல் நிற்கிறாரு,
இன்னும் அப்போஸ்தலர் நிற்கிறாங்க, நம்ம போய் நிற்கிறோம். அவருடைய பலிபீடத்துக்கு முன்பாக யார் யாரெல்லாம் நிற்கிறோமோ எல்லாருக்குள்ளாகவும் அவருடைய சுகந்த வாசனை சரீரத்துக்குள்ளாக கடந்து செல்லுகிறது. ஹல்லேலூயா. எப்படின்னா, நான் ஒரு தடவை மைசூர் சாண்டல் சோப்பு செய்கிற அந்த ஃபேக்டரிக்கு போயிருந்தேன். அப்பொழுது ஒரு அரை மணி நேரம் அதில் எப்படி எப்படி அந்த சோப்பு உருவாகிறது என்பதை குறித்து சொல்லி கொடுத்தாங்க. ஃபேக்டரி முழுவதும் அந்த வாசனை, அந்த சோப்பு வாசனை அவ்வளவு சூப்பராக இருந்தது. இந்த வாசனைக்குள்ளாக நாங்கள் அரை மணி நேரம் இருந்தோம். நாங்கள் வெளியே வரும் பொழுது அந்த நாள் முழுவதும் அந்த சோப்பு வாசனை, சாண்டல்வுட் வாசனை எங்களுக்குள்ளாக இருந்து கொண்டே இருந்தது. ஏனென்றால் இந்த வாசனைக்குள்ளாக நாங்கள் வாசம் பண்ணினோம். அது எங்களுடைய சரீரத்துக்குள்ளாக கடந்து எங்களுடைய உடைகளுக்குள்ளாக போய் ஒட்டி கொண்டது. அதை போலவே அந்த பலிபீடத்திலிருந்து, இயேசுவின் பலியிலிருந்து புறப்படுகிற வாசனையை நாம் அவருக்கு முன்பாக, சிலுவைக்கு முன்பாக நின்று நாம் நிற்கும் பொழுது அன்றைக்கு பரிசுத்த பவுல் மேல வீசியது சுகந்த வாசனையாக அங்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று சொன்னார். அவர் தனக்குள்ள வாசனை வீசிச்சுன்னு சொல்லல, கிறிஸ்துவின் நற்கந்தம். இந்த பலிக்கு முன்பாக நாங்க போய் நிற்கும் போது அந்த நற்கந்தம் எங்க மேல வீசிக்கொண்டே இருக்குது. இந்த நற்கந்தத்தை எடுத்துட்டு நாங்க புறப்பட்டு செல்லுகிறோம். பிசாசுகள்லாம் எங்களை பார்த்து ஓடுது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவைகள் என்ன வாசனை? மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனை அவங்களுக்கு. கிறிஸ்துவின் வாசனையை நாங்கள் தரித்து கொள்ளுகிறோம். எங்களுடைய சரீரத்துக்குள்ளாக, எங்களுடைய அவயவங்களுக்குள்ளாக அந்த வாசனை கடந்து வருகிறது. அதனால்தான் உருமால்கள், கட்சிகள் எல்லாத்துக்குள்ள இந்த வாசனை புகுந்துதான் அதுகள் அற்புதங்கள் செய்கின்றன. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாமும் கூட இந்த ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை, இந்த வாசனை அவர் போய் பிரசங்கம் பண்ணுவாரு, இந்த வாசனை ஜனங்கள் மத்தியிலையும் வீச ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நோய்கள் புறப்பட்டு ஓடும், ரட்சிக்கப்படாத ரட்சிக்கப்படுவான், ரவுடி மனம் திரும்புவான், குஷ்டரோகி சொசமாவான். எதனால? இந்த ஜீவ வாசனை நம்மிடத்திலிருந்து புறப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் சிலுவைக்கு முன்பாக நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும் பொழுதே, அந்த பலிபீடத்துக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது சுகந்த வாசனை நமக்குள்ளாகவும் கடந்து வருகிறது. எங்கு போனாலும் இந்த வாசனை நம்மிடத்திலே வீசுகிறது. கன்வென்ஷன் போனாலும் இந்த வாசனை வீசுகிறது. நீங்கள் எங்கு நின்றாலும் இந்த வாசனை உங்களுக்குள்ளாக வீசிக்கொண்டே இருக்குது. அதனால தான் நீங்க எங்க போனாலும் அற்புதங்கள் நடக்க, இன்னும் மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்பும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கும் ஆண்டவர் நம் மத்தியிலே அதே சுகந்த வாசனையான பலியாக நம் மத்தியிலே வந்திருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய சுகந்த வாசனை அவருக்கு முன்பாக நிற்கும் ஒவ்வொருவர் மேலேயும் வீச போகிறது. ஹல்லேலூயா. நீங்க போய் நிற்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நின்று நீங்கள் வெளியே செல்லும் பொழுது அவருடைய வாசனை, ஜீவ வாசனை வீசும் பிள்ளைகளாக நீங்களும் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்க யோசிச்சு பார்ப்பீங்க, நம்ம ஜெபம் பண்ற பிசாசு ஓடுதுன்னு. ஏனென்றால் ஜீவ வாசனை அந்த சுகந்த வாசனையிலிருந்து புறப்பட்டு வந்திருக்குதே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்குள்ளாகவும் அந்த சுகந்த வாசனை வீசட்டும், என் சரீரத்துக்குள்ளாகவும் அதை கடந்து வரட்டும்னு நாம இப்போ ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, இந்த சுகந்த வாசனை, இந்த சுகந்த வாசனை எங்களுக்குள்ளாக இப்பொழுது கடந்து வருகிறது தகப்பனே. ஆண்டவரே, உம்மையே நீர் சுகந்த வாசனையான பலியாக ஒப்பு கொடுத்தீர், பலியாக ஒப்பு கொடுத்தீர், காணிக்கையாக ஒப்பு கொடுத்தீர். ஆண்டவரே, உம்முடைய சரீரத்திலிருந்து சுகந்த வாசனை புறப்பட்டு வருகிறது தகப்பனே, புறப்பட்டு வருகிறது தகப்பனே. இன்றைக்கு அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கும் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இந்த சுகந்த வாசனை. பிரியமான தேவ ஜனமே,
நமது அன்பு சகோதரர் அவர்கள் கொடுத்த தேவ செய்தியை உங்களிடமாக நாங்கள் ஒளிபரப்பி உள்ளோம். இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களிடமாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இருக்கும் ஜெப விண்ணப்பங்களை எங்களிடமாக தெரியப்படுத்த நாங்கள் வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படுகிற தொலைபேசி எண்ணிற்கும் அலைபேசி எண்களுக்கும் நீங்கள் அழைத்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஏதுவாக இருக்கும். 24 மணி நேரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படும் எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக ஊழியர்கள் கொண்டு வருவார்கள். எங்களது இணையதள சேவைகள் யாவும் திரையில் காணப்படுகிறது. முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் பின்தொடரவும். எங்களது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது இதில் பதிவிடப்படும் தேவனுடைய வார்த்தை உங்கள் வீடுகளுக்குள்ளாகவும் உங்கள் கைகளுக்குள்ளாகவும் புறப்பட்டு வரும். நமது ஊழியத்தின் உபவாச கூட்டங்களுக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் வார சனிக்கிழமை கேரளா மூணாரில் உள்ள ஹோட்டல் ஹில்வியூவில் வைத்து உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. கேரளா மூணார் சகோதர சகோதரிகளே, மறவாமல் கலந்து கொள்ளவும். ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை கல்யாணில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. மும்பை சகோதர சகோதரிகளே, தவறாமல் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஆனந்தா கிளாசிக்கில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள உங்கள் யாவரையும் அன்போடு கூட கலந்து கொள்ளும்படி உங்களை அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வைத்து YMCA பிராட்வே ஹைகோர்ட்டிற்கு எதிரே உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. சென்னையில் இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, மறவாமல் பங்கேற்குமாறு உங்களை அழைக்கிறோம். இந்த உபவாச கூட்டங்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். தவறாமல் எங்களோடு கூட கலந்து கொள்ளுங்கள். தேவ வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். இது குறித்து தானே விவரங்களை மேலும் அறிய திரையில் காணப்படும் எண்களை தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கு சாட்சிகள் இருக்குமாயின் திரையில் காணப்படுகிற மின் அஞ்சல் முகவரிக்கு அதை பகிரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எழுதி அனுப்ப வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள் திரையில் காணும் எங்கள் விலாசத்திற்கு உங்களது சாட்சிகளை கடிதம் வாயிலாக எங்களுக்கு அனுப்பிவிடுமாறு உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.